வணக்கம். ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடிக்குமோ முடிச்சிடலாம். ஏன்னா நம்ம 3 மணிக்கு நிறைய லீடர்ஸ் 2:45 வந்துட்டாங்க. ஸோ அதனால் டைம் இஸ் வெரி ப்ரீஷியஸ். அதாவது இது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் எப்போ முடிக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா எல்லாருக்குமே ஒவ்வொரு கமிட்மெண்ட் இருக்கும். இது முடிஞ்ச கூட யாராவது போய் பார்க்கலாம். ஸோ அதனால் டைமிங்கில் முடிக்கிறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் இன்னைக்கு எனக்கு இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் தெரியுங்களா, இந்த லீடர்ஷிப் மீட்டிங் வந்து இன்னும் ஒரு பெரிய, அதாவது எப்படின்னா அரங்கு நிறைஞ்ச அளவுக்கு எனக்கு நிறையவே வந்துருக்கு. அந்த அளவுக்கு ஒரு இதை விட இன்னும் நான் லாஸ்ட் டைம் மீட்டிங்ல சொன்னேன், நான் ரவி சார் அடுத்த லீடர்ஷிப் மீட்டிங் வந்து இப்படி இருக்கக்கூடாது சார், இதை விட இன்னும் ஃபுல்லாக நிறைய ஏற்பாடு பண்ணணும். அதுக்கான ஒரு சின்ன ஆரம்பம் வந்து இங்கே உருவாயிருக்கு. ஸோ நம்ம டீம்ல இருக்கிற நிறைய பேரை நம்ம இங்கே வந்து உட்கார வைக்கணும். ஸோ என் பேர் ராஜு, நான் திருவள்ளூர்லேருந்து வரேன். ஸோ ஆர்சிஎம்ல ஒரு மிகப்பெரிய கனவோட நான் வந்து வந்தேன். பட் எனக்கு இந்த கனவு முதல்ல எனக்கு விதைச்சது வந்து நம்முடைய கிரேட் பாபு சார் தான். ஸோ அவர் தான் எனக்கு வந்தார். நானும் வழக்கம் போல மற்ற மல்டி லெவல் கம்பெனி மாதிரி இதுவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் உள்ளே வந்தேன். ஆனால் இதில் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது வாட் இஸ் சிஸ்டம் அப்படிங்கிற. சிஸ்டம்னா என்ன, மற்ற கம்பெனிக்கும் நம்ம கம்பெனிக்கு டிஃப்ரெண்ட் என்ன அப்படிங்கிறத, அந்த எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரே ஒரு வித்தியாசம் தான் மற்ற கம்பெனிகளுக்கு நமக்கு உள்ள ஒரு வித்தியாசத்தை காட்டுது. அதாவது இதுதான் சிஸ்டம், இதை தான் ஃபாலோ பண்ண நீங்க எல்லாருமே ஜெயிக்க முடியும். இந்த சிஸ்டத்தை மீறி நீங்க யாரெல்லாம் வெளியே போறீங்களோ, நீங்க எத்தனை கம்பெனி போனாலும் உங்க லைஃப் தான் போகுமே தவிர நீங்க அந்த சிஸ்டத்துல ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது. அப்ப சிஸ்டத்துக்கு ஒரு உதாரணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது, நான் வந்து ஒரு 2008 வந்து பாத்தீங்கன்னா நான் வேலை செஞ்ச கம்பெனில இருந்து என்னை வந்து பிரான்ஸ்க்கு அனுப்பியிருந்தாங்க. அப்போ பிரான்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஐபிள் டவர் பார்க்கறதுக்கு ஒரு பெரிய கியூ. அந்த கியூல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஜோடியா தான் இருப்பாங்க, நிற்பாங்க. ஸோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து திருப்பி கிஸ் பண்றீங்க. ஏன்னா அந்த ஊர்ல அதெல்லாம் வந்து ஒரு இதுவே கிடையாது. எல்லாருமே கிஸ் பண்ணிட்டு அப்படியே இருக்காங்க. அப்புறம் அது முடிச்சுட்டு வரிசையா ஒரு பிளாட்ஃபார்ம் ரூட்ல போகும்போது பாத்தீங்கன்னா வரிசையா இந்த டாய்லெட் போறதுக்கு வரிசையா கட்டி விட்டுருக்காங்க. எல்லாருமே வந்து அங்கதான் டாய்லெட் போறாங்க, யாருமே பப்ளிக்ல போறது இல்லை. அப்போ நம்ம ஊரை வந்து அதை முடிச்சுட்டு நம்ம ஊர்ல வந்து பாக்குறேன், நம்ம ஊர்ல டாய்லெட்டே கட்டல, எங்க இடம் கிடைச்சாலும் நம்ம ஆளுங்க போய் பப்ளிக் டாய்லெட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கிஸ்ஸுங்கிறது நம்ம ஊர்ல எல்லாம் வீட்டுல தனியா நடக்குது. அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த நாட்டை பார்த்துட்டு நம்ம நாட்டை வந்து பார்க்கும்போது அங்க நாம அந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணணும். டாய்லெட்டு வெளியே போகக்கூடாது, அங்க பப்ளிக் டாய்லெட் கட்டி வச்சிருக்காங்க, அதுக்குள்ள போகணும். அதை மீறி போனோம்னா அங்க இருக்கிற போலீஸ்காரன் எங்க இருந்து வருவானே தெரியாது, ஸ்பாட்ல பிடிச்சிட்டு போவான். ஆனா நம்ம ஊர்ல வந்தவன என்னாச்சு, சிஸ்டம் எல்லாம் போய் இங்க யார் நம்மள பிடிக்க போறான், எங்க வேணாலும் பப்ளிக்ல போலாம் அப்படின்னு. அப்போ ஒரே ஒரு விஷயம் டாபிக் என்னன்னா, ஃபாரின்ல ஓபனா கிஸ் பண்ணலாம், ஆனா ஓபனா கிஸ் பண்ண முடியாது. நம்ம ஊர்ல வந்தா ஓபனா கிஸ் பண்ண முடியாது, ஆனா ஓபனா கிஸ் பண்ணலாம். சோ அப்போ என்ன அப்படின்னா, இந்த சிஸ்டம் நம்ம ஊருக்கு வந்தவங்க என்ன ஆகுது, டோட்டலா மாறுது. யாருமே நம்ம அந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணல. இதே வெளிநாடு போனா ரோடு அவ்வளோ கிளீனா இருக்கு, யாருமே ரோட்ல துப்ப மாட்டேங்கிறாங்க, இவ்வளவு நீட்டா வச்சிருக்காங்கன்னு அந்த ஊரை புகழ்ந்து பேசுறோம். ஏன், அந்த ஊர் மக்கள் அந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்றாங்க, டிசிப்ளினை ஃபாலோ பண்றாங்க. யாருமே வந்து ஈவன் ஒரு டிராபிக் ரூட்ல ஒரு வண்டி போகுது அப்படின்னா லெஃப்ட்ல திரும்ப வேண்டிய வண்டி ஒண்ணுக்கு பின்னாடி நிக்கும். ஒருத்தர் முந்தி இல்லாம போய் அந்த டிராபிக் ரோட்டை அடைக்க மாட்டாங்க. அவ்வளவு சிஸ்டம். ஒண்ணு மீறிச்சுன்னா உடனே டிராபிக் போலீஸ் வருவான், ஃபைனை போடுவான், வண்டியை இது பண்ணிட்டு போயிடும், சீஸ் பண்ணிட்டு போயிடும். இது சிஸ்டம். நம்ம ஊர்ல அப்படியா? அது கஷ்டம். நம்ம கரெக்டா சொன்னாங்க, கஷ்டம். சோ வெளிநாட்டுல சிஸ்டமா இருக்குது, நம்ம ஊர்ல நான் சொன்ன மாதிரி என்னது கஷ்டமா இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம ஆர்சிஎம்லயும் நம்ம இந்தியாவில் தானே இருக்கோம், அதனால சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணாம கஷ்டத்தை மட்டும் ஃபாலோ பண்றோம். சார் ஆர்சிஎம்ல நான் தமிழ்நாட்டில் இருக்கேன் சார் சொன்னாரு, தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய வளர்ச்சி வர மாட்டேங்குது அப்படின்னு. தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய வளர்ச்சி வர மாட்டேங்குது, கேரளால வருது, நார்த் இந்தியால வருது, தமிழ்நாட்டில் எதிர்பார்த்த அளவுக்கு வளர்ச்சி வரல அப்படின்னா இதே தான். மற்ற ஊரெல்லாம் சிஸ்டத்தை ஃபாலோ பண்றாங்க, தமிழ்நாட்டில் கஷ்டத்தை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம். சிஸ்டம் ஃபாலோ பண்றது கிடையாது. எஸ். அப்போ அந்த சிஸ்டம் ஃபாலோ பண்றதுல நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு கம்பெனி வந்து ஒரு 21 ஸ்டெப்ஸ் கொடுத்திருக்காங்க, தெரியுமா? 21 ஸ்டெப்ஸ் நம்ம கம்பெனி கொடுத்திருக்காங்க, தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? அப்ப தெரியாதவங்க நிறைய இருக்கிறாங்க, அவங்களுக்காக இந்த லீடர்ஷிப் மீட்டிங். அப்ப இந்த சிஸ்டத்தை தெரிஞ்சுக்கலாமா? எஸ். எத்தனை பேருக்கு சிஸ்டம் தெரிஞ்சுக்கணும்? எல்லாருக்கும் தெரியும், கரெக்டா? ஏன்னா நாம எல்லாருமே ஒரு பிசினஸ்க்குள்ள வரோம்,
இதுல ஒரு இன்கம் நமக்கு வேணும். இந்த இன்கம் மூலமா நம்ம வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய வளர்ச்சியும் மத்தவங்க வளர்ச்சியும் நம்ம மாத்த போறோம். அப்ப ஆர்சிஎம்குள்ள வந்தோம்னா ரெண்டு விஷயம் இம்பார்ட்டன்ட். ஒன்னு மேடம் கொஞ்சம் முன்னாடி சொன்னாங்க, வெல்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப எக்ஸலண்டா எடுத்தாங்க. வெல்னஸ் எவ்வளவு அருமையானது, அது நாம இன்னைக்கு எந்த அளவுக்கு பாழ்படுத்திட்டு இருக்கோம் நம்ம ஊர்ல அப்படின்னு. ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு தான் தெரியும் அந்த கேன்சர் வியாதி வந்தா எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க. நல்லா இருந்த லைஃப் வித்தின் 3 monthsல செகண்ட்ஸ்ல மாறும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில போக கூடாதுங்கிறது அந்த வெல்னஸ் நமக்கு முக்கியம். அந்த மேடம் வந்து ரொம்ப அருமையா சொன்னாங்க. ரெண்டாவது, அந்த ஆஸ்பத்திரி போற காசு கொடுக்கறது. இந்த ஒரு 1 hour நீங்க போயிட்டு வந்தாங்கன்னா மினிமம் 20,000 இருந்து 50,000 ரூபாய் செலவாகுது. இன்னைக்கு ஆஸ்பத்திரி போனீங்கன்னா அந்த காசு எங்க இருந்து வரும் சார்? வயசான நான் நேத்து ஒருத்தரை பார்த்தேன், அவர் வந்து சம்பாதிச்ச காசெல்லாம் இப்ப எங்க கொடுத்துருக்காரு? ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துருக்காரு, டயாலிசிஸ் கொடுத்துருக்காரு. வாரத்துக்கு 4 தடவை டயாலிசிஸ் போறாரு. சம்பாதிச்ச காசெல்லாம் எங்க போயிட்டு இருக்கு? ஹாஸ்பிட்டல். அப்ப நம்ம சேவிங்ஸ்ங்கிற பேர்ல சேமிக்கிறது எல்லாம் இன்னைக்கு இந்தியால அவங்க சேவிங்ஸ் போல, அவங்க குழந்தைகளுக்கு போல, அவங்க தலைமுறைக்கு போல எல்லாம் இதை யாரு பண்ணிட்டு பிசினஸா பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு. நான் டாக்டரை குறை சொல்லல, நான் டாக்டரை குறை சொல்ல வரல. அவங்க வேலையை சரியா பண்றாங்க. நாம சரியா நம்ம வேலையை பண்றோமா? நம்மளுடைய வாழ்க்கை முறையை தப்பு பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சரியா நம்ம வாழ்க்கை முறை வாழ்ந்துட்டு இருக்கோமா? எத்தனை பேர் காலைல 4 மணிக்கு 5 மணிக்கு எடுத்துக்கிறோம் சார்? உங்களை நான் கேட்கல சார், கை தூக்குறேன் சார். காலையில 7 மணிக்கு எழுந்துக்கிறோம், 8 மணிக்கு எழுந்துக்கிறோம். இன்னைக்கு வாழ்க்கை முறை மாறி போச்சு சார். நைட்டு 11 மணிக்கு 12 மணிக்கு தூங்கிட்டு இருக்கோம். சர்க்காரியம் ரிதத்தை மாத்திட்டு நம்ம இன்னைக்கு வாழ்க்கை முறையை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அப்போ அதுலயே ஆரோக்கியம் கெட்டு போகுது நமக்கு. சோ அப்படிப்பட்ட வெல்னஸ் தாண்டி இன்னைக்கு நம்ம சம்பாதிக்கிறதுக்கான, ஆரோக்கியமான சம்பாதிக்கிறதுக்கான ஒரு எப்படி சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எக்கானமியை நம்ம ஃப்ரீடம் ஆகக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நமக்கு டிசி ஐயா கொடுத்திருக்காரு. அதுக்கு முதல்ல இந்த ஸ்டெப்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டெப்ஸ் தெரியாம நான் பிசினஸ் பண்ணா சத்தியமா எழுதி வச்சுக்கங்க, நீங்க ஆர்சிஎம்ல மேல வரவே முடியாது. இந்த ஸ்டெப்ஸ் இல்லாம நான் இஷ்டத்துக்கு பண்ணுவேன் சார். நான் வேற பிசினஸ் கத்துக்கிட்டு வந்தேன், இந்த பிசினஸ் இப்படி கத்துக்கிட்டு வந்தேன், இங்க இருந்து இப்படி கத்துக்கிட்டு வந்தேன், இதெல்லாம் வச்சு நான் ஜெயிச்சிருவேன்னா முடியவே முடியாது. ஆர்சிஎம்ல 21 ஸ்டெப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணா மட்டும்தான் இன்னைக்கு ஆர்சிஎம் ஜெயிக்க முடியும். ஒரே ஒரு உதாரணம், ஆர்சிஎம்ல 41 கோர் லீடர்ஸ் இருக்காங்க. எத்தனை பேரு? 41 கோர் லீடர்ஸ். இவங்க தான் ஆர்சிஎம்ல நடக்கக்கூடிய எல்லா தீர்மானத்தையும் ஒன்னா சேர்ந்து கம்பெனிக்கு கொடுக்கறவங்க. யாரு இவங்க? எல்லாம் நம்மள மாதிரி அடிநிலையில இருந்து வந்தவங்க. கம்பெனி புதுசா நிர்வகிச்ச ஆளுங்க கிடையாது. இவங்க எல்லாம் எப்படி வந்தவங்க? நம்மள மாதிரி படிக்காம சாதாரண நிலையில ஆர்சிஎம்ல ஆரம்பத்துல வந்து இன்னைக்கு ஒரு உச்சாணி கும்பல இருக்காங்க. ஆர்சிஎம்ல 41 கோர் லீடர்ஸ் இருக்காங்க. இந்த 41 கோர் லீடர்ஸும் 21 ஸ்டெப்ஸ் மட்டும் கத்துக்கிட்டு தான் ஜெயிச்சாங்க. இந்த 21 கோர் ஸ்டெப்ஸ் கத்துக்காம நான் எப்படி வேணாலும் ஜெயிச்சேன் யார் ஆர்சிஎம்ல வந்தாலும் எழுதி வச்சுக்கங்க, நீங்க ஆர்சிஎம்ல ஜெயிக்க முடியாது. அப்ப அந்த ஸ்டெப்ஸ் நமக்கு முதல்ல தெரியணும். அப்ப நீங்க நாளைக்கு உங்க லீடர்கிட்ட கேட்கணும், இந்த ஸ்டெப்ஸ் எனக்கு சொல்லிக் கொடுங்க சார். நீங்க என்ன ஜாயின் பண்ணி விட்டீங்க, எனக்கு பணத்துக்கான பிளான போட்டு கொடுத்தீங்க, ஆனா அந்த வருமானத்துக்கான ஸ்டெப்ஸை நீங்க எனக்கு சொல்லிக் கொடுத்தா சார் நான் பண்ண முடியும். நீங்க உங்க லீடரை போய் கேட்கணும். சார் நான் ஜாயின் பண்ணி 6 மாசம் ஆகுது, நான் ஜாயின் பண்ணி 1 வருஷம் ஆகுது, இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஸ்டெப்ஸ் கொடுக்கல அப்படின்னா 2 விஷயம் தான். ஒண்ணு நீங்க கேட்கல, இல்லைன்னா நீங்க மீட்டிங் அட்டெண்ட் பண்ணணும். அப்ப மீட்டிங் எவ்வளவு முக்கியம் அப்படின்னா உங்களுக்கு பேசிக் தெரியணும். அப்ப மீட்டிங் நீங்க கம்பல்சரி வந்து உட்காரணும். அப்ப இந்த 21 ஸ்டெப்ஸ்ல ஆர்சிஎம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு ஸ்டெப் தான் நமக்கு தேவை. மிச்ச ஸ்டெப்ஸ் நீங்க அடுத்த மீட்டிங்ல கத்துங்க. இந்த ஒரு ஸ்டெப்ஸ் கண்டிப்பா தெரியணும். இதுல தான் நிறைய பேர் தப்பு பண்ணிட்டு இருக்கு. அப்ப இந்த ஸ்டெப்ஸ் நாம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நீங்க ஆர்சிஎம்ல ஒரே விஷயம் மேலே ஜூம் பட்டன் இது க்ளோஸ் ஆகும். மேலே மேலே இது இது
ஹீரோ மாதிரி நீங்க அதே பண்ணுங்க. ஆனா அந்த டபுள் ஹீரோ இருக்கு பாருங்க லாஸ்ட் கார்னர் ரைட் சைடு. அது இதுவே இருக்கு, இதுவே போதும், இதுவே போதும். சார் 7 கார்டினல் ரூல்ஸ், அதாவது மீறக்கூடாத சட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம் தமிழ்ல. என்னது? மீறக்கூடாத சட்டங்கள். இதெல்லாம் 7 பாயிண்ட் இருக்கு. இந்த 7 பாயிண்ட்ல நான் முதலாவது இந்த பாயிண்ட் வந்து இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னது? நெவர் கிரிட்டிசைஸ், கண்டெம் அண்ட் கம்ப்ளைண்ட். இது நேத்து கூட ஒரு மீட்டிங்ல நான் சொன்னேன். இப்போ நார்மலா ஒரு மீட்டிங்ல ஒருத்தர் பரபரப்பா பேசிட்டு இருக்காரு. நல்லா கேட்டுக்குது, நீங்க வெளியே கூட கேட்டிருக்கலாம். இந்த நான் சொன்ன விஷயம் நார்மலா ஒரு மீட்டிங்ல ஒருத்தர் பரபரப்பா நல்லா பேசிட்டு இருக்காரு. நீங்க கேட்டு உட்கார்ந்து இருக்கீங்க. உங்க பின்னாடி இருந்து ஒருத்தர் தொண கத்துறாரு. நீங்க என்ன பண்ணுவீங்க? ஷட் அப் எப்படி சொல்லுவீங்க? யூ ஷட் அப் தெரிஞ்சு. கரெக்டா? இன்னும் மறுபடியும் பேசியிருந்தா என்ன சொல்லுவீங்க? உண்மைதானே? அப்படிதான் சொல்லுவீங்க. ஏன்னா மீட்டிங் அவ்வளவு பரபரப்பா கேட்க பேச முடியாது. பின்னாடி இருந்து தொண ஒருத்தர் கத்துறாரு. அப்ப என்ன பண்ணுவீங்க? சரியா? அதே மாதிரி நம்ம எல்லாரும் எங்க போறோம்? கோயிலுக்கு போறோம். கரெக்டா? கோயிலுக்கு போய் கடவுளை போயிட்டு ஒரே பிரச்சனை, என் வாழ்க்கை சரியில்லை, வீட்டுக்கார சரியில்லை, எனக்கு நகை கிடைக்கல, அது கிடைக்கல, வருமானம் கிடைக்கல அப்படின்னு கடவுள்கிட்ட போய் உருகி அங்க போய் பிரச்சனையா சொல்லிட்டு இருக்கீங்க. அங்க கடவுள் எப்படி இருக்காரு? கடவுள் எப்படி இருக்காரு? மூடு. கரெக்டா? கடவுள் என்ன நாங்க சொல்றாரு? சிம்பிள், மூடு. உனக்கான பிரச்சனை உனக்குள்ளே இருக்கு, சும்மா தொணன்னு இருக்காது. அதுதான் நான் சொல்ல வரேன். உங்க டீம்ல நெவர் கிரிட்டிசைஸ், நெவர் கண்டெம், நெவர் கம்ப்ளைண்ட். சார் எங்க அப்ளைன் சரியில்லை சார், அவர் அப்படி பண்ணிட்டாரு, அவர் இப்படி பண்றாரு, எனக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ண மாட்டேங்கிறாரு, தயவு செஞ்சு கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. ஆர்சிஎம் வந்து உங்க பிசினஸ் நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, எனக்கு ரவி சார் இந்த பிசினஸை கொடுத்தாரு, இவர் தான் எல்லாமே பண்ணணும், நான் சும்மா இருப்பேன், எனக்கு எதுவும் தெரியாதுன்னா நீங்க ஜெயிக்க முடியாது. எப்ப ரவி சார் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துட்டாரோ இது உங்களுடைய ஓன் பிசினஸ். இந்த பிசினஸை கிரியேட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான பொறுப்பு யார் கையில இருக்கு? உங்க கையில இருக்கு. அதை விடுத்துட்டு எனக்கு இந்த பிசினஸ் அவர் கொடுத்தாரு, அவர் சரியில்லை, எனக்கு அவர் அப்படி பண்ணிட்டாரு, எனக்கு இப்படி பண்ணிட்டாரு, என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க பிசினஸ்ல ஜெயிக்க முடியாது. ஒரு சாதாரண பிசினஸ் நீங்க ஆரம்பிக்கிறீங்க, அதுக்கு யார் இன்வெஸ்ட்மெண்ட் போடுறா? நீங்க தானே போடுறீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு அந்த பிசினஸை டெவலப் பண்றது யாரு? நீங்க தானே பண்றீங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் லாஸ் ஆனா யாரு வருத்தப்பட போறா? அப்போ ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கும் போது நீங்க தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, அதுல ரிஸ்க் நீங்க தான் எடுக்கிறீங்க, அதுக்கு உழைப்பை நீங்க தான் போடுறீங்க, அதுக்கு டைமை நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க. அந்த குத்தத்தை வேற யாரும் மேல பழி போடுவீங்களா? போடுவீங்களா? அப்ப அந்த பிசினஸ் ஜெயிச்சாலும் தோத்தாலும் அதுக்கு காரணம் யாரு? நாம தான். அப்ப நாம என்ன நினைக்கிறோம்? இந்த பிசினஸ்ல ஃபெயிலியர் ஆச்சுன்னா இது அனுபவம். கரெக்டா? இந்த பிசினஸ்ல இது ஃபெயில் ஆயிட்டோம்னா அனுபவம், அடுத்த பிசினஸ்ல இந்த அனுபவத்தை வச்சு நாம ஜெயிப்போம்னு நினைக்கிறோம். அதே மாதிரிதான் இங்க ஆர்சிஎம் பிசினஸ்ல நமக்கு எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது, எந்த விதமான ரிஸ்க்கும் எடுக்க தேவையில்லை. யாராவது 10 லட்சம் 50 லட்சம் ஆர்சிஎம்ல போட்டு லாஸ் ஆகி போயிருக்கீங்களா? யாருமே ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல ஆரம்பிக்கிற பிசினஸ், சோ ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப அப்படிப்பட்ட ஒரு பிசினஸ் எப்படி நடத்தணும் சார்? யார் நடத்தணும் சார்? அப்ப நாம தான் நடத்தணும். அப்போ உங்களுக்கான நாலேஜ் கொடுக்கிறதுக்கான இடம் தான் மீட்டிங். நான் மீட்டிங் வர மாட்டேன்னா உங்க பிசினஸ் நீங்க இழக்கிறீங்க. ரவி சாருக்கு வேண்டி நீங்க இந்த மீட்டிங் வர தேவையில்லை, பாபு சாருக்கு வேண்டி நான் மீட்டிங் வரணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்காகத்தான் மீட்டிங். நீங்க தான் மீட்டிங்ல வந்து உட்காரணும். சோ சார் எனக்கு டைம் பத்தல சார், நான் அங்க போறேன் சார், நான் இங்க போறேன்னா அந்த மீட்டிங்கை இழக்கிறது நீங்களாவே தவிர உங்க லீடர் கிடையாது. சோ அப்போ உங்க டீம்ல யார பத்தியும், உங்க அப்ளைனை பத்தியோ உங்க டவுன்லைனை பத்தியோ பப்ளிக்கா கண்டம் பண்ணாதீங்க. உங்க அப்ளைன்ட்ட போய் தனியா பேசலாம், அது வேற. சார் அவர் அந்த மாதிரி பண்றாரு, அவரை டிசிப்ளினா மாத்தணும், அது தனி விஷயம். ஆனா ஒரு பப்ளிக்கா போயிட்டு உங்க அப்ளைன்ட்டையோ உங்க டவுன்லைன்ட்டையோ போயிட்டு எந்த ஒரு நபரையும் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணாருன்னா உங்க அப்ளைன் என்ன சொல்லுவாரு? கரெக்டா? அப்ளைன் எப்படி சொல்லுவாரு? நீங்க கோச்சிட்டு போக கூடாது. அதுக்கு அர்த்தம் என்னன்னா பப்ளிக்கா கண்டம் பண்ணாத, தனியா வந்து பேசு. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை நாம எப்போ புரிஞ்சுக்கிறோமோ அப்பதான் நம்ம டிசிப்ளினான ஒரு மீட்டிங் உள்ள வரோம். சோ எக்காரணம் நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் பண்றீங்க, நீங்க ஒரு கண்டம் பண்றீங்க அப்படின்னா அதை உங்க டவுன்லைன் கேட்பாங்க. உங்க டவுன்லைன் கேட்டா என்ன நடக்கும்? அவங்க நாளைக்கு உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. உங்க டவுன்லைன் இதே கேட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க?
அவங்க உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்க அதனால பண்ணீங்க. ஏன்னா இது என்ன பிசினஸ்? டூப்ளிகேட் பிசினஸ். நீங்க என்னவா யாருமே நான் என்ன கேக்குறேன், எத்தனை பேர் ஆர்சிஎம் பிசினஸ் பார்த்து இந்த பிசினஸ்ல வந்தீங்க? ஆர்சிஎம் பிசினஸ் பார்த்து நீங்க உள்ள வந்தீங்க. உங்க லீடரை பார்த்து உள்ள வந்தீங்க. ஆர்சிஎம் பிசினஸ் பார்த்து வரலையே. உங்களுக்கு யார் ஒருத்தர் சொன்னாரோ அவர் சொன்னதை கேட்டு தான் இந்த பிசினஸ்ல வந்தீங்க. அதுக்கப்புறம் தான் ஆர்சிஎம் என்ன, டிசி சாப்ரா யாரு எல்லாம் தெரியும். அப்ப உங்களுக்கு ஒருத்தர் சொன்னார்ல, அப்ப அவரை நம்பி தான் இந்த பிசினஸ்க்குள்ள வந்தீங்க. அப்போ அவர் என்ன சொல்றாரோ அதுதான் நாம ஃபாலோ பண்றோம். அதுதான் டூப்ளிகேட் பிசினஸ். அப்ப அவர் சொல்றத அப்படியே நாம டூப்ளிகேட்டா பண்றதுதான் டூப்ளிகேட் பிசினஸ். அப்படின்னா இங்க நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணீங்கன்னா உங்க டீமும் கிரிட்டிசைஸ் பண்ணும். இங்க நீங்க கண்டம் பண்ணீங்கன்னா உங்க டீம் உங்களுக்கு கண்டம் பண்ணும். அப்போ உங்க பிசினஸ், நான் நிறைய மீட்டிங்ல சொல்லியிருக்கேன். புத்தர் சொன்ன ஒரு அற்புதமான விஷயம் இன்னைக்கு வரைக்கும் எந்த மீட்டிங்ல போனா நான் சொல்லுவேன். ஒரு தீக்குச்சி தான் வந்து ரெண்டு விஷயத்தை தீர்மானிக்கும். ஒரு நெகட்டிவிட்டியும் பாசிட்டிவ் தீர்மானிக்கும். ஒரு தீக்குச்சியை பத்த வச்சீங்கன்னா ஒரு காட்டையே அழிக்க முடியும். முடியுமா முடியாதா? இப்ப கலிபோர்னியால பத்தி எரிஞ்சுது. அவ்வளவு பெரிய வர்த்தக உலகம் இன்னைக்கு பத்தி எரிஞ்சுது. எதுல? ஒரு பெரிய காட்டு தீயில. ஒரு தீக்குச்சி நினைச்சா ஒரு காட்டு தீயை உருவாக்க முடியும். ஒரு தீக்குச்சி நினைச்சா ஒரு அகல் விளக்கு மூலமா 1000 அகல் விளக்க வந்து எரிய வைக்க முடியும். அப்போ அந்த காட்டை எரிக்கிறது நெகட்டிவிட்டி. உங்க டீம்ல இதே நெகட்டிவிட்டி போச்சுன்னா உங்க டீம் மொத்தமா தரையோட போயிடும். இதே உங்க டீம்ல ஒரு அகல் விளக்க வச்சு 1000 அகல் விளக்க பத்த வச்சீங்கன்னா அந்த இடமும் பிரகாசமாகும். உங்க டீமும் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய டீமாக அமையும். அப்போ கண்டெம்ட் தயவு செஞ்சு கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க உங்க டீம். ரெண்டாவது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் என்னன்னா, never apply any new idea without concern on the system. கம்பெனிக்குள்ள ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டத்தை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணா போதும். நீங்களா புதுசா இந்த மாத தவணை திட்டம், இந்த கோல்டு தவணை திட்டம் இதெல்லாம் வந்து இதே ஃபாலோ பண்ணி உங்க டீம்ல பண்ணாங்க. உதாரணத்துக்கு சொல்ல வரேன் சார், நான் வெளியே கோல்டுலாம் இந்த மாதிரி மாத தவணை திட்டம் போட்டிருக்கேன், தீபாவளிக்கு பரிசு திட்டம் போட்டிருக்கேன், அதே மாதிரி நான் ஆர்சிஎம்ல பண்ணலாமா? பண்ணக்கூடாது. அது வேற இது வேற. ஆர்சிஎம்ல ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கு. இது ஒரு இன்டர்நேஷனல் பிசினஸ். இது இன்டர்நேஷனல் பிசினஸ். சோ இந்த இன்டர்நேஷனல் பிசினஸ் அவ்வளவு சும்மாலாம் உருவாக்கல. 25 வருடமா ஒரு கம்பெனி இருக்கு. சில்வர் ஜூப்ளி கொண்டாடப்படுற ஒரு கம்பெனி. ஒரு நாள் 2 நாள் உருவாகல. 25 வருடமா சில்வர் ஜூப்ளி கொண்டாடக்கூடிய ஒரு கம்பெனி. அப்ப இந்த கம்பெனி சும்மா உருவாகல. எத்தனையோ எதிர்ப்புகளை தாண்டி 2012ல உருவான ஒரு மிகப்பெரிய கவர்மெண்டோடைய மிகப்பெரிய எதிர்ப்பெல்லாம் தாண்டி தான் இன்னைக்கு நிலைச்சு நிக்குது. அப்படின்னா அப்ப அந்த கம்பெனி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்ப அந்த கம்பெனியோட சிஸ்டத்தை நாம ஃபாலோ பண்ணணுமே தவிர உங்க அப்ளைன்ட் நீங்க ஏதாவது ஒரு புதுசா அப்ளை பண்ண போறீங்கன்னா அவர்கிட்ட கேட்கணும். சார் நான் இந்த மாதிரி இதை பண்ணா ஓகேமா, நான் இந்த மாதிரி பண்ணா நம்ம பிசினஸ் டெவலப் பண்ண முடியுமா? உங்க அப்ளைன் சொல்லுவாரு, சார் இதை பண்ணலாம், இது சிஸ்டத்துக்குள்ள இருக்குன்னா நம்ம இதை பண்ணலாம், இது சிஸ்டத்தை மீறி இருக்குன்னா இதை தயவு செஞ்சு நாம பண்ண வேணாம் அப்படிங்கறது நீங்க பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் புதுசா வந்தவொடனே என்ன நினைப்பாங்க, அவங்க ஒரு ஐடியால இருப்பாங்க. அவங்க வேற ஒரு பிசினஸ்லயோ இல்ல வெளியே ஏதோ ஒரு பிசினஸ்ல இருந்துட்டு வந்துட்டு அதே ஐடியாவை நான் பண்ணி நான் இதை ஜெயிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அது மட்டும் பண்ணாதீங்க. உங்க லீடரை அப்ரோச் பண்ணுங்க. உங்க அப்ளைன் யாரோ அவர்கிட்ட அப்ரோச் பண்ணி அந்த சிஸ்டத்துல ஓகே இது நான் சொல்றது சிஸ்டத்துக்குள்ள இருக்கு நான் பண்றேன், இல்லைன்னா உங்க லீடர்கிட்ட கேட்காம எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாதீங்க. சோ அதுதான் என்னது, நெவர் அப்ளை எனி நியூ ஐடியா வித்அவுட் தி கன்சென்ட் ஆஃப் தி சிஸ்டம். செகண்ட் ஒன், நெவர் பாஸ் நெகட்டிவிட்டி டு டவுன்லைன் அண்ட் கிராஸ் லைன். நான் சொன்னேன் பாத்தீங்களா, நெகட்டிவிட்டிங்கிறது காட்டு தீ மாதிரி. தயவு செஞ்சு உங்க டீம்கிட்ட இந்த மாதிரி நெகட்டிவிட்ட மட்டும் சொல்லவே சொல்லாதீங்க. ஆர்சிஎம் பிசினஸ் அப்படி, இந்த பொருள் சரியில்லை, நான் பார்த்த கம்பெனியோட பெஸ்ட், அதனால இந்த கம்பெனில வந்து பொருள் எதுவும் சரியில்லை. நான் சொல்றேன் 82 நாடுகள்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியோட ப்ராடக்ட்டை விட ஆர்சிஎம் ப்ராடக்ட் பெஸ்ட்னு நான் சொல்றேன். அது எந்த கம்பெனி நீங்க முடிவு பண்ணீங்க? 82 கண்ட்ரில இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ட பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க் கம்பெனியை விட ஆர்சிஎம் கம்பெனி பெஸ்ட்னு சொல்லுங்க. ஏன் தெரியுமா? அங்க இருக்கிற ப்ராடக்ட் நான் கம்பேர் பண்ணேன். 82 நாட்டுல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டையும் நம்ம ப்ராடக்ட்டையும் கம்பேர் பண்ணிட்டேன். அங்க என்ன குவாலிட்டியை மெயின்டைன் பண்றாங்களோ அதே குவாலிட்டியை அதை விட 2 மடங்கு கம்மியான விலையில நம்ம கொடுத்து நம்ம மெயின்டைன் பண்றோம்.
அவ்வளவு விஷயம் ஆர்சிஎம்ல இருக்குது. அதனாலதான் சொல்றேன், ஆர்சிஎம்ல வந்து தயவு செஞ்சு 3 விஷயத்துக்கு நீங்க வந்து இதுவா இருக்கணும், ஆட்டிடியூடா இருக்கணும். ஒண்ணு, உங்க ப்ராடக்ட்டுக்கு தயவு செஞ்சு இந்த ப்ராடக்ட்டுக்கு நன்றி சொல்லுங்க. இந்த மாதிரி ப்ராடக்ட் கிடைக்காம எத்தனையோ பேர் டயபெட்டிக்கும் இன்சுலின் போட்டுட்டு கேன்சர் நோயில உடம்ப வந்து இல்லாம ஆகிட்டு இருக்கிற வெளியே நிறைய இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம ஆர்சிஎம் ப்ராடக்ட் கிடைச்சது நமக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். டெய்லி நம்ம ப்ராடக்ட்டுக்கு நன்றி சொல்லுங்க. எந்த அளவுக்கு நன்றி சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு உங்க பிசினஸ் மிகப்பெரிய அளவுல வளரும். இது யூனிவர்சல் லா நான் சொல்றேன். சோ நம்ம பொருளுக்கு வந்து நீங்க வந்து நன்றி சொல்லுங்க, நம்ம கம்பெனிக்கு நன்றி சொல்லுங்க, டிசிஜி ஐயாக்கு நம்ம கம்பெனிக்கு நம்ம விசுவாசமா இருக்கோம். நம்ம கம்பெனி யாரையும் இது பண்ணல, ஈவன் ஒரு சிறு உயிருக்கு கூட துரோகம் பண்ணாத பொருட்களை தான் நம்ம பண்ணிருக்கோம். எப்படி அந்த 82 நாள்ல இருக்கிற கம்பெனி என்ன நோக்கத்துல பண்றாங்களோ அதே நோக்கத்துல ஒரு செடிக்கு கூட ஒரு வாஷ் லிக்விட் போனா அந்த செடி வளரணுமே தவிர கெட்டு போகாத எண்ணத்தோட உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளும் ஆர்சிஎம் சொல்லுங்க. அதை யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். அதுவும் ஒரு இந்தியன் மணில இவ்வளவு கம்மியான ரேட்ல நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது. சோ அப்ப நம்ம கம்பெனிக்கு நம்ம விசுவாசமா இருக்கணும். சோ தயவு செஞ்சு நெகட்டிவிட்ட உங்க டீமுக்கோ உங்க கிராஸ் லைன் நல்லா புரிஞ்சுக்குங்க. கிராஸ் லைன்ல மட்டும் தயவு செஞ்சு வீட்டு அந்த அடுப்பாங்கரை வரைக்கும் போயிடுவார். நிறைய பேர் கிராஸ் லைன் கூட உட்காந்து அடுப்பாங்கரை வரைக்கும் போய் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. நான் சொல்றது கிராஸ் லைன் யாரும் தெரியுதா? உங்க டீமு, உங்க கீழே இருக்கிறவங்க உங்க டவுன் லைன், உங்க லீடரோடைய இன்னொரு டீம்ல இருக்க இன்னொருத்தர் தான் உங்களுடைய கிராஸ் லைன். அந்த கிராஸ் லைன் கூட போய் படுத்து தூங்கி இன்னைக்கு நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. கிராஸ் லைன் கிட்ட உங்க டீம் அப்லைனை பத்தியோ உங்க டவுன் லைனை பத்தியோ தவறான விஷயத்த பாஸ் பண்ணாதீங்க. அது உங்க பிசினஸை காலி பண்ணி. இதெல்லாம் அனுபவத்தில் நடக்கிறதுனால நான் சொல்றேன். ஸோ எக்காரணம் கொண்டும் கிராஸ் லைன் வந்து உங்க வீட்டு வாசல் வரைக்கும் தான் இருக்கணும். பிசினஸை பத்தி மட்டும் தான் அவரை பேசணும். எப்படி போயிட்டு இருக்கு பிசினஸ்? நல்லா போயிட்டு இருக்கு. உங்க பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் உங்க டீம்ல இருக்கிற இந்த நபர் இப்படி இருக்காரு, இவர் அப்படி பண்ணிட்டு இருக்காருன்னா உங்க கிராஸ் லைன் கூட நீங்க வந்து எந்த விதமான விஷயத்தையும் சொல்லாதீங்க. இது எத்தனையோ பிசினஸ் காலி பண்ணிருச்சு. இதெல்லாம் அனுபவத்துல சொல்லக்கூடிய விஷயங்கள். அதனால கிராஸ் லைன் கூட எக்காரணம் கொண்டும் நீங்க பிசினஸ் தவிர பர்சனலா எந்த விஷயத்தையும் வச்சுக்காதீங்க. இது உங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான ஒரு முக்கியமான பாயிண்டா நான் சொல்றேன். ஸோ அதனால நெகட்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட, சார் என்ன சார் இது 5000 பிவி பண்ணேன், எனக்கு ஒண்ணுமே வரலையே சார், என்ன சார் அப்படின்னு நம்ம நிறைய பேர் புலம்புவோம். எல்லாரும் அப்படிதான் வந்திருக்காங்க. குணா சார் ஸ்டார்டிங்ல வரும்போது 300 ரூபா 400 ரூபா தான் வாங்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு 1 லட்சம் ரூபா வாங்குறாரு. எப்படி? அவர் அன்னைக்கே 400 ரூபா வாங்கிருக்கேன்னு சொல்லிட்டு ஆர்சிஎம் பிசினஸ் மட்டும் போயிருந்தா இன்னைக்கு 1 லட்சம் ரூபா கிடைச்சிருக்குமா? அப்ப அவர் என்ன பண்ணாரு? ஆர்சிஎம் நம்பினாரு, ஆர்சிஎம் ப்ராடக்ட்டை நம்பினாரு, ஆர்சிஎம் கம்பெனியை நம்பினாரு. நம்ம என்ன பண்றோம்? நமக்கு எடுத்த உடனே நெகட்டிவிட்டி. என்ன சார் இதுல ஒண்ணுமே இல்ல, நானும் ஒரு 10 நாள் 10 தடவை பேசிட்டேன், அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்ல. குழந்தை மட்டும் என்ன எழுந்த உடனே பிறந்த அம்மா வயித்துல இருந்து இறங்கினோன்னு அப்படியே எழுந்து ஓடிடுதா என்ன? அது எழுந்து நடக்கிறதுக்கு 1 வருஷம் ஆகுது. அம்மா வயித்துல இருந்து குழந்தை பிறந்து தவழ்ந்து நடந்து சிவத்துக்கு 2 கால்ல நிக்கிறதுக்கு எவ்வளவு வருஷம் ஆகுது? 1 வருஷம் ஆகுது. இன்னைக்கு நீங்க வந்து 10 பேர் சொல்லிட்டு பொருள் வரல, எனக்கு வருமானம் வரல நாம சொல்லிட்டு இருக்கோம். அப்ப என்ன? நம்மள்ட்ட முயற்சி இல்லை. நம்மள்ட்ட முயற்சி இல்ல. நம்ம யாருக்குமே போய் பேச 10 பேர்கிட்ட பேசினோட இதுதான் ஆர்சிஎம் முடிவு பண்ணிட்டு. அப்போ இன்னைக்கு குணா சார் இன்னைக்கு நிக்கிறாரு, இன்னைக்கு ரவி சார் நிக்கிறாருன்னா எத்தனை பேர்கிட்ட முயற்சி பண்ணியிருப்பாரு சார்? நெட்வொர்க்கோட ரேஷியோ என்ன சார்? நம்ம சுரேந்திரவாஸ் டைமண்ட்ஜி நமக்கு புக்கு எழுதி கொடுத்துருக்காரு. எத்தனை பேர் அந்த புக்கை படிக்கிறோம்? இங்க எத்தனை பேர் புக்கு படிக்கிறீங்க? அதை போல சொல்லுங்க. அவ்வளவு ஒரு பெரிய பாராட்டு கொடுங்க தயவு செஞ்சு. சார் சார் ரொம்ப அற்புதமா நம்ம பத்மநாபன் சார் சொன்னார். ஒரு பெரிய பாராட்டு கொடுங்க. ஒரு லீடர்ஷிப்புக்கு என்ன வேணும்? லேர்னிங் வேணும். லீடர்ஷிப்புக்கு என்ன வேணும்? லேர்னிங் வேணும். அது எது கொடுக்கும்? புத்தகம் கொடுக்கும். இன்னைக்கு நிறைய பேர் புக்கு படிக்கிறது வேஸ்ட் நினைச்சிட்டு இருக்கோம். புக்கு படிச்சீங்கன்னா நீங்க இந்த பிசினஸ்ல ஏர்ன் பண்ண முடியும். நல்லா இன்னைக்கு எழுதி வச்சுக்கீங்க. நீங்க இந்த நெட்வொர்க் சம்பந்தமான புக்குகளை நீங்க எடுத்து படிக்க ஆரம்பிச்சீங்க. நீங்க நினைக்கிறீங்க இதெல்லாம் வேஸ்ட், இதை வச்சு நான் என்ன பண்ணி என்ன வர போறேன்னு. உண்மையிலே நீங்க நெட்வொர்க் சம்பந்தமான புக்கை படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு ஏர்னிங் ஆட்டோமேட்டிக்கா வரும். உங்க டீம்ல நிறைய நெட்வொர்க் லீடர்ஸ் வருவார். நம்முடைய சுரேந்திரவாட்சி அதுக்கான 2-3 புக்கு இப்போ போட்டார். அதுல அவர் சொன்ன ஒரே ரேஷியோ என்ன தெரியுமா? உங்க டீம்ல நீங்க ஒரு 10 பேரை ஒரு நாளைக்கு போய் பார்த்தாதான் உங்க டீம்ல 2 பேர் ஐடி போடுவாங்க. 10 பேரை போய் பார்த்தாதான்
உங்க எத்தனை பேர் ஐடி போடுவாங்க? 2 இது நெட்வொர்க்கோட ரேஷியோ. நம்ம என்ன பண்றோம்? 10 பேரையும் பார்க்குறோம், 10 பேரும் காலி, அதோட நெட்வொர்க் க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டில் போய் பண்றோம். ஸோ அதனால தயவு செஞ்சு இந்த நெகட்டிவிட்டி நம்ம டீம்ல எதுவும் பண்ணாதீங்க. பாசிட்டிவா இருங்க. மீட்டிங்கிறது எதுக்கு? உங்களை உற்சாகப்படுத்தி பாசிட்டிவா வைக்கிறது. அதுவும் மாசம் ஸ்டார்டிங்ல ரவி சார் வச்சிருக்காரு. எதுக்கு வச்சிருக்காரு? இந்த மந்த் நம்ம நல்ல பிசினஸ் கொண்டு போனோம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கறதுக்காக தான் நம்ம மந்த் ஸ்டார்டிங்ல. அதுலயும் இப்படிப்பட்ட ஒரு ஏசி போட்டு வெளியே அவ்வளவு ஹீட்டா இருந்தோம். இப்படிப்பட்ட ஒரு ஏசியை போட்டு, இப்படி சேர் போட்டு, இப்படி ஒரு லைட்டிங்கை போட்டு, இப்படி ஒரு டிவியை கொடுத்து, இப்படிப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்த பாபு சாருக்கு நம்ம பெரிய நன்றி. சார் ஆர்சிஎம்ல ஒரு எமரால்டு, நல்லா புரிஞ்சுங்க, ஆர்சிஎம்ல ஒரு எமரால்டு மீட்டிங்கு கட்டுற காசு கூட இல்லாம வெளியே நின்று இருக்காரு. இது நடந்திருக்கு, விசாரிச்சு பாருங்க. ஆர்சிஎம்ல ஒரு எமரால்டா இருக்காரு. எப்படி தெரியுமா? மீட்டிங் போறதுக்கு கையில காசு கிடையாது. உள்ள மீட்டிங் போனா 50 ரூபா, 100 ரூபா, 200 ரூபா கட்டணும். ஏதோ ஒருத்தருடைய தயவுல டெய்லி அந்த மீட்டிங் உள்ள காசை கொடுக்காம போய் அட்டன் பண்ணி வேற ஒருத்தர் காசு கொடுத்து உள்ள போய் அட்டன் பண்ணவரு இன்னைக்கு ஆர்சிஎம்ல எமரால்டு. அப்ப புரிஞ்சுங்க, ஆர்சிஎம் உடைய வேல்யூ புரிஞ்சுங்க. எமரால்டுக்கு வருமானம் எவ்வளவு சார்? 2 lakhs மினிமம். எமரால்டு வருமானம் எவ்வளவு? 2 lakhs. மீட்டிங்க்கு போறதுக்கு காசு இல்லாம நபர் இன்னைக்கு எமரால்டு. கேரளால செக்யூரிட்டி பார்த்த ஒரு நபர் இன்னைக்கு எமரால்டு. தெரியுமா? கேரளால செக்யூரிட்டியா இருந்த நபர், ஸ்லீப்பிங் பர்சன், இன்னைக்கு ஆர்சிஎம்ல எமரால்டு. மாசம் 2 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு இருக்காரு. சோ ஆர்சிஎம்ல எல்லாமே சாத்தியம். பட் நீங்க என்ன பண்ணணும்? கன்சிஸ்டன்டா உள்ள இருக்கணும். இந்த நெகட்டிவிட்டி பேசிட்டு நீங்க உள்ள இருக்கீங்கன்னா கடைசி வரைக்கும் ஆர்சிஎம் பொருளை யூஸ் பண்ணலாமே தவிர நீங்க வருமானம் சம்பாதிக்க முடியாது. சோ அடுத்த முக்கிய பாயிண்ட், never mess up with anybody's money and ego and family. இது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து ஆர்சிஎம்ல வந்து பாத்தீங்கன்னா படிச்ச பர்சன்ஸா இருப்பாங்க. வெளியே வேற துறையில வந்து வேலை செஞ்சுட்டு இங்க வந்திருப்பாங்க. வெளிநாடுலாம் போய் வேலை பார்த்துட்டு வந்திருப்பாங்க. ஒரு டாக்டரா இருக்கலாம், ஒரு வக்கீலா இருக்கலாம். ஆனா உங்களுடைய பதவி இது எல்லாமே அங்க மட்டும்தான்.